ஹாய் ஹலோ நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025 புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்தா என்னென்ன பண்ணணும், என்னென்ன செட்டிங்ஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறது, நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பார்ப்போம். நமக்கு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்டு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த மெயில் ஐடி வந்து உங்கள் பர்சனல் மெயில் ஐடியாக நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். அதுலேருந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஒரு மெயில் ஐடி வச்சு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணுறேன்னா, இப்போது யூடியூப்குள்ளே போயிட்டு நான் செலக்ட் சேனல் க்ரியேட் சேனல் கொடுத்தேன்னா ஒரு சேனல் க்ரியேட் ஆகிடும். ஸோ நேம் நான் வைக்கிற நேம் தான் அந்த மாதிரி டேக்ஸ் ஆஃப் தமிழ் நான் வச்சுருக்கேன். இப்போ அங்கேருந்து க்ரியேட் யூடியூப் ஸ்டூடியோன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் டேப்குள்ளே போகும். இந்த ப்ரொஃபைல் டேப்பில் நான் வந்து மேலே வந்து பேனர் ஒன்று செட் பண்ணிக்கலாம். அந்த பேனர் வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டு லோகோவும் இங்கேயே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு எனக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன் இந்த சேனல் எதை பற்றின சேனல் அப்படின்னு சொல்லி நான் ஃபுல் டீட்டெயிலும் நான் இங்கே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஆட் லிங்க் ஏதாவது சோசியல் மீடியா லிங்க்கை நாங்கள் இங்கே கொடுத்துடலாம். கான்டாக்ட் இன்ஃபோ மெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு சின்ன லோகோமா ஏதோ ஒன்று அப்லோட் பண்ணி விட்ருங்க. அப்லோட் பண்ணிட்டு இந்த ஹோம் டேப்பில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னா ஹோம் டேப்பில் எனபிள் பண்ணிங்கன்னா மோர் செட்டிங்ஸில் நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் எதெல்லாம் வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுறது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் செட்டிங்க்குள்ளே வந்தீங்கன்னா செட்டிங்கில் ஃபஸ்ட்டு வந்து கேட்குறது டிஃபால்ட் செட்டிங் வந்து நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த மாதிரி கண்ட்ரியில் ரெவன்யூ ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா ஸோ ஐஎன்ஆர்னு இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிடணும். இந்தியன் ருப்பின்னு வரும். அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணணும். ஒவ்வொரு டைம் நம்ம செட்டிங்ஸ் எதாவது சேஞ்ச் பண்ணுறப்போ நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணணும். இங்கே வந்து எந்த ரெசிடென்சி நம்ம இந்தியாவில் தான் இருக்கும். ஸோ இந்தியாவே நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலோட கீவேர்டு அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த கீவேர்டில் நீங்கள் எந்த மாதிரி சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் போட போகிறீங்க அப்கமிங் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிடணும். மறக்காமல் சேனல் பேரையும் மறக்காமல் நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அப்போ தான் உங்கள் சேனல் வந்து சர்ச் பண்ணுறப்ப யூடியூப் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நிற்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுலேயே அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்கும். ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அட்வான்ஸ் செட்டிங்ஸில் உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேக்கில் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் உள்ளே போனீங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்காக நீங்கள் மேக் பண்ணுறதா இல்லை பெரியவங்களுக்கு மேக் பண்ணுறதான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்கும். இது நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் கேப்ஷன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கீழே வந்து கேப்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி கேப்ஷன்ஸ் நீங்கள் அலோவ் பண்ணீங்க இல்லையான்னு சொல்லலாம். அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம டிசபிள்லாம் பண்ண தேவையில்லை. நமக்கு ஆட் வேணும், ஆட் வந்தால் தான் நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண வேணாம். தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங் அதெல்லாம் நம்ம எதுவும் இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ அதையே நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி. இந்த 3 ஃபியூச்சரையும் நம்ம எலிஜிபிள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். எலிஜிபிள் பண்ணி சக்ஸஸ் ஆகிருந்தால் க்ரீன் கலரில் காட்டும். ஸோ வெரிஃபை ஃபோன் நம்பர் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். செகண்ட் ஃபியூச்சரில் வந்து வேலிட் ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் சேனல் வந்து எதாவது மிஸ் ஆச்சுன்னா கூட நீங்கள் அந்த சேனலை வந்து ரெக்கவரி பண்ணிக்க முடியும். நிறையா ஃபியூச்சர்ஸும் அந்த சைடில் இருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேசிக் இன்ஃபோ அட்வான்ஸ் செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போட போகிறீங்க, கண்டென்ட்டு ஸோ பீப்புள் ரிலேட்டடாக போடுறீங்களா, என்டர்டெயின்மெண்ட்டாக போடுறீங்களா, பெட்ஸை வச்சு போடுறீங்களா அந்த மாதிரிலாம் கேட்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் எந்த லாங்குவேஜில் வீடியோ அப்லோட் பண்ண போகிறீங்க ஸோ அந்த ஆப்ஷனும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கம்யூனிட்டியில் வந்து சும்மா நம்ம மாட்ரேட்டர் யாராவது நம்ம சேனலுக்கு வந்து மாட்ரேட்டராக போடணுமா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கேட்கும். கமெண்ட்ஸ்லாம் நம்ம எந்த மாதிரி கமெண்ட்ஸ் நம்ம அலோவ் பண்ணலாம் பண்ணக்கூடாது டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி இந்த செட்டிங்ஸில் அவ்வளோக்கும் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே க்ரியேட்டர்ங்கிற ஆப்ஷன் இருக்குன்னா அப்லோட் வீடியோஸ் இருக்கும். ஸோ இதுலேருந்து நான் செலக்ட் பண்ணி ஒரு வீடியோவை சூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் சூஸ் பண்ணி இதில் அப்லோட் பண்ணுறேன்னா லோடிங்கில் இருக்குது. ஸோ அப்லோட் பண்ணுறதுன்னா எனக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். உங்களுக்கு மேலும் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போட போகிறீங்க, அப்லோடு தம்ப்நெயில் ஒரு வீடியோவுக்கு நீங்கள் ஒரு தம்ப்நெயில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்புறம் நான் சொன்ன செட்டிங்ஸ் குழந்தைங்களுக்காக போடுற வீடியோவா இல்லை பெரியவங்களுக்கு போடுற வீடியோவா அப்படின்னு சொல்லி செட்டிங்ஸ் கொடுத்துடணும். இது ஏஐ கண்டென்ட்டாக அப்படி அந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும். ஸோ அது நீங்கள் வந்து ஏஐ கண்டென்ட் யூஸ் பண்ணியிருந்தால் எஸ்ன்னு கொடுக்கலாம் இல்லை நோன்னு கொடுத்துக்கலாம். அது தேவையில்லை. டேக் கண்டிப்பாக ஒரு டேக் கொடுத்தாலும் உங்கள் வீடியோ ரிலேட்டடான டேக் கொடுக்கணும். வேறு எந்த டேக் கொடுக்கக்கூடாது. உங்கள் வீடியோ எந்த மாதிரி ரிலேட்டட் கிறிஸ்மஸ்னால் கிறிஸ்மஸ் ரிலேட்டடான டேக் மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். கிறிஸ்மஸில் போய் நீங்கள் பொங்கல் தீபாவளி அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. ஸோ உங்கள் வீடியோவுக்கு எந்த மாதிரி டேக் கொடுத்தா ரீச் ஆகும் அந்த மாதிரி டேக் மட்டும் தான் கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து கீழே கேட்டகரி வீடியோ லாங்குவேஜ்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுத்துட்டு இதில் வந்து தமிழ் இருக்கும். ஸோ தமிழை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்டகரி அதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். வீடியோ எலமெண்ட்ஸ்குள்ளே போகும். வீடியோ எலமெண்ட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ட் ஸ்க்ரீன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எண்ட் ஸ்க்ரீன் கொடுத்தா தான் உங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து வீடியோ எண்டில் ஷோ ஆகும். அந்த வீடியோ கிளிக் பண்ணி வியூவர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எண்ட் ஸ்க்ரீன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்ஃபோ ஆட் கார்ட்ஸ்னு இருக்கும். அந்த ஆட் கார்ட் கொடுத்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபோ ஐக்கான் மாதிரி வீடியோ வந்துட்டு போகும். ஸோ அந்த வீடியோவும் கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு உங்கள் சேனலில் இருக்க வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்க முடியும் மற்றவங்களால. ஸோ இந்த இன்ஃபோ ஐக்கானும் கண்டிப்பாக இன்ஃபோ ஆட் கார்ட்ஸும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஏதாவது விழுந்திருக்கா இல்லையாங்க டீட்டெயில்ஸை நம்ம இங்கே பார்ப்போம். விசிபிலிட்டியில் போயிட்டு நீங்கள் ஒன்ஸ் வீடியோவில் அன்லிஸ்டட் ப்ரைவேட் பப்ளிக் காட்டும். ஸோ அன்லிஸ்டடில் போட்டு உங்களுக்கு வீடியோலாம் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு பப்ளிக்கில் போகிறோம்னா போகலாம். இதை நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேட்டா நீங்கள் பப்ளிக்கில் போட்டு போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதோட வீடியோ முடிஞ்சுது. மறக்காமல் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை பை, ஹாப்பி நியூ இயர் ஆல்.